கேசரி சாப்டர் 2 இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தி எதுவும் பேச போறது இல்ல. ஜாலியன் வாலாபாக் நடைபெற்ற பின்பு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதை. ஜாலியன் வாலாபாக் எப்படி நடக்குது அப்படின்ற நிகழ்ச்சி இதுல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல காமிக்கிறாங்க. அந்த சீன் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணியிருக்காங்க. நம்ம என்னடா ஹிந்தி படம் அப்படின்ட்டு போகாம விட்டுறாதீங்க. தியேட்டர்ல இருக்கு படம் நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க. படம் என்னன்னா பல சம்பவங்கள் கற்பனை புனையப்பட்ட ஒரு கதை தான் இது. உண்மை சம்பவம் ஸோ அப்படின்ற விட நிறைய கற்பனையை சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த ஜாலியன் வாக் நடைபெறப்ப என்னன்னா அதுல என்னன்னா அதுல ஒரு சின்ன ஒரு கிளைக்கதை, அதாவது பையன் அம்மா, ஸோ இவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு உறவு அது எப்படி இருக்கு. அதாவது வரிசையா போலீஸ்காரங்க துப்பாக்கி வச்சுட்டு ஸோ அவர் ஜெனரல் டயர் சொன்னோன்னா எல்லாம் சுடுறாங்க. சுட்ட பின்பு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அதை நல்ல ஒரு ஸோ கேமரா சைடும் சரி, அந்த ஸ்கிரிப்டில் அதுதான் பெஸ்ட் கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட்டை கரெக்டான விஷயமா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அதாவது பாத்தீங்கன்னா ஸோ அந்த விஷயம் அதுக்கு பின்னாடி ஏற்படக்கூடும், அந்த விஷயத்தை எப்படி மறைக்கணும், ஸோ எப்படி திசை திருப்பணும், அவங்கள ஒரு டெரரிஸ்டா காட்டணும், எப்படி முயற்சிக்கிறாங்க. அதுல இருந்து என்னன்னா சங்கரன் நாயர்ன்றவர் எப்படி எழுச்சிப்படுறாரு. ஸோ அதாவது வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் கூட பாராட்டக்கூடிய ஒரு இந்திய வக்கீல். அவர் என்னன்னா ஒரு மதிப்புமிக்க உயர் பதவியை கொடுக்கறாங்க. அந்த உயர் பதவி இருந்தாலும் அவர் நடந்த அந்த ஜாலியன் வாலாபாக் கொடுமையை வெளிக்கொண்டு வர்றாரு. எப்படி ஒரு பெண் மூலமா வெளிக்கொண்டு வர்றாரு. அதாவது அனன்யா பாண்டே இதுல என்னன்னா பெஸ்டா ஒரு சின்ன ஒரு கேரக்டர்னாலும் அதுக்குள்ள பெஸ்டா கொடுத்துருப்பாங்க. அதே போல அக்ஷய் குமாரோட ஒய்ஃப் வர்ற ரெஜினா கேரக்டரும் ஸோ அந்த கேரக்டருக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அது பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா படம் என்னன்னா ஒரு கோர்ட் சீன்ல நகரக்கூடிய கதை தான். இதுக்கிடையில ஆங்காங்கே நடைபெற சம்பவம், இந்த ஜாலியன் வாலாபாக் சில கட் ஷாட்லாம் இருக்கும். படம் ஒரு எக்ஸலன்ட் படம். இந்த படம் என்னன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது அப்படிலாம் இல்ல, நீங்க நீட்டா போனீங்கன்னா கீழே இங்கிலீஷ் சப்டைட்டிலே போகும். நீங்க படம் பார்க்க உங்களை அந்த கதாபாத்திரத்தோட உள்ளிழுத்துரும். இதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு சொல்லணும். அக்ஷய் குமாருக்கு நீண்ட தோல்விக்கு பிறகு ஒரு வெற்றி படம். இதுல மாதவன் அவர் என்னன்னா அவருக்கான கதாபாத்திரங்களை நல்லாவே நடிச்சிருப்பாரு. அக்ஷய் குமார் இதுல என்னன்னா நம்ம அக்ஷய் குமாரும் மாதவன் பாத்தீங்கன்னா நிறைய படத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்களுடைய நடிப்பு ஓ ரைட் ஓகே அப்படின்னு தான் இருக்கு, தவிர ரொம்ப எக்ஸ்ட்ரான்றதான் சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் கூடிய அந்த ரத்தம் தேய்க்கக்கூடிய நிகழ்வுகள்னால இது ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் என்னன்னா 80+ மேலேயே பாருங்க, படம் நல்லா இருக்கு. பின்னாடி என்னன்னா இந்த நெட்ஃபிளிக்ஸோ ஸோ பின்னாடி ஓடிடில தமிழ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் மறக்காம பாருங்க. இந்த படத்துல சிஜி, விஎஃப்எக்ஸ், படத்துல நடித்த நடிகருடைய பங்கு, கேமரா, டைரக்ஷன், மியூசிக், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரிசமமா ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல பெஸ்ட் என்னன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொல்லணும். ஸோ அந்த செட்டுடைய பங்கு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பல இடத்துல போய் அங்கங்க ஷூட் பண்ணாலும் சில செட் சீனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கல. படம் நம்பி பார்க்கலாம்.